பாரதிராஜா அவர்களோட வளர்ப்பு நாய் அவரையே சுத்தி சுத்தி வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி பார்க்குற எல்லோரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல டைரக்டரான பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல் அப்படிங்கிறது இப்போ அவரோட சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அண்ட் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அண்ட் அதற்கான ஏற்பாடுகள் இப்போ போய்கிட்டு இருக்கு. அவரோட பண்ணை வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய இடத்தை இப்போ சுத்தம் பண்ணி அங்கே தான் அவரை நல்லடக்கம் பண்ண போகிறாங்க. அதுவும் அரசு மரியாதையோட நல்லடக்கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகியிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பாரதிராஜா அவர்கள் அங்கே பாதுகாப்புக்காக ஒரு சில நாய்களை வந்து வளர்த்துருக்காரு. அதாவது சென்னையில் இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது, பட் பண்ணை வீட்டுக்கு போகும்போது அது தனியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே சேஃப்டிக்காக அவர் ஒரு சில நாய்களை வந்து வளர்த்துருக்காரு. என்னதான் அப்பப்போ போய் பார்த்தாலுமே அந்த நாய்கள் மேலே அவர் ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாராமா. அண்ட் பொழுதுக்கும் அந்த நாய்கள் கூட இருப்பார், அவங்கள்ட்ட பேசுவார், அதுங்களுக்கு சாப்பாடு போடுவார். ரொம்ப ரொம்ப அந்த நாய்களை ஒரு செல்ல பிராணிகளாகவே வளர்த்து இருந்திருக்காரு. அண்ட் இன்னைக்கு அந்த ஒரு இடத்துக்கு அவர் திரும்பி போகும்போது அவர் உயிரோடு இல்லை, அவருடைய உடல் மட்டும்தான் அங்கே சென்றிருக்கு. அண்ட் அந்த உடலை பார்த்த அந்த நாய்கள் அவரையே சுற்றி சுற்றி வந்திருக்கு. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே அந்த நாய்களை பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அவர் ஒரு உடல் இருக்க திசையை பார்த்து புரசிட்டே இருந்திருக்கு. அவருடைய ஃபோட்டோக்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோக்களை பார்த்தபடியே இருந்திருக்கு. அதற்கு தண்ணி வச்சாலும் சரி, சாப்பாடு கொடுத்தாலும் சரி, சாப்பிடாம இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. அண்ட் இதை பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப சோகமாகியிருக்கு. ஏன்னா பாரதிராஜா அவர்கள் பண்ணை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த நாய்களை அவ்வளவு கொஞ்சிருக்காரு, அந்த நாய்கள் கூட வாக்கிங் போயிருக்காரு, அவ்வளவு ஆத்மார்த்தமாக அந்த நாய்கள் கூட பழகியிருக்காரு. ஒரு வளர்ப்பு நாயாகவே இருந்தாலும் அதை அவ்வளவு செல்லமாக பார்த்துருக்காரு. அதே அளவுக்கு பாசத்தை அந்த செல்ல பிராணிகளுமே அவர் மேலே வச்சிருக்கு. அதனால தான் கடைசி நேரத்தில் அவரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. பாரதிராஜா அவர்களுடைய உடல் அங்கே அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்பட போகுது. அந்த ஒரு காரணத்தினால அங்கே ஏகப்பட்ட புரோட்டோகால் வந்து செட் பண்ணியிருந்திருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நிறைய மிகப்பெரிய திரை பிரபலங்கள் எல்லாருமே அங்கே வருவாங்க, அரசியல் பிரமுகர்கள் வருவாங்க, நிறைய அரசாங்க அதிகாரிகள் வருவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு இருக்கணும், அந்த இடத்துல ஒரு சில சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நாய்களை கட்டி தான் போட்டிருக்காங்களாமா. அண்ட் அவர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட வரைக்குமே கண்டிப்பாக அந்த நாய்கள் கட்டி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த நாய்கள் எதுவுமே சாப்பிடல அப்படின்னும் தொடர்ந்து அவர் உடல் இருக்க திசையை பார்த்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த செய்தி பார்க்குற எல்லோரையுமே கேட்குற எல்லோரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இளையராஜா அவர்கள் படைப்பாற்றல் மூலமாக மட்டுமல்ல, ஒரு மனிதராகவுமே அவர் கூட இருக்க மனிதர்கள் மட்டும் இல்லாது விலங்குகள்கிட்டையுமே சிறந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத இதன் மூலயமா பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த ஒரு செய்தியை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.